இந்த நாளுக்கான ரேமா வார்த்தை சங்கீதம் 147:13. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். என்ன ஒரு அருமையான வாக்குத்தத்தம் அல்லவா? உன் தாழ்பாள்களை அவர் பலப்படுத்துகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு பின்பாக இருக்கிற இந்த கதவை பாருங்கள். எவ்வளவு அலங்காரமா இருந்தாலும் அந்த கதவுக்கு, அந்த கேட்டுக்கு ஒரு தாழ்பால் இல்லாவிட்டால் உள்ளே ஆசீர்வாதம் தங்க முடியாது. திருடர்கள் அதை கண்ணமிட்டு திருடிவிடக் கூடும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய தாழ்பாலை பலப்படுத்த போகிறேன். இனி யாருமே உள்ள வர முடியாது. உன்னுடைய ஆசீர்வாதங்களை சூறையாட முடியாது. உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் கடினமாய் உழைத்து உங்களுடைய குடும்பத்துக்காக வேர்வை சிந்தி உங்களுடைய பிரயாசத்தினுடைய பலனை உங்களுடைய பிள்ளைகள் சாப்பிட முடியாமல் அதையெல்லாம் விரயமாய் போய்கொண்டிருக்கிறது அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். உங்களுடைய பிள்ளைகளை செழிப்பாய் மாற்றப் போகிறார். ஆண்டவர் இந்த வாசல்களை இந்த நாளிலே அவருடைய இரத்தத்தினாலே அவர் கழுவ போகிறார். அன்றைக்கு எகிப்து தேசத்திலே சங்கார தூதன் தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் சங்கரித்துக் கொண்டிருக்கும் போது நிலைக்கால்களில் பூசப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உள்ளே இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்தது, ஆசீர்வதித்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய வாசல்களை உங்கள் தாழ்பால்களாய் மாறி ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். உங்கள் பிள்ளைகள் செழிக்க போகிறார். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிற நாள். இந்த நாள் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற நாள். இந்த நாள் கர்த்தர் உங்கள் பாதுகாப்பை பலப்படுத்துகிற நாள். இனி தீங்கை நீங்கள் காண மாட்டீர்கள். உங்கள் வீட்டிலிருந்து ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கும். ஆடல் பாடலின் சத்தம் வருகிறது. கர்த்தர் உங்கள் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். Have a wonderful day. God bless you.